ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கான பவர் பாயிண்ட் வச்சிருக்கோம். ஸோ அதாவது லைட் பாயிண்ட், மிரர் பாயிண்ட், எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு உள்ள அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா, ஸோ இது வந்து வால் மிக்சரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரும், லெஃப்ட் சைடு ஹாட் வாட்டர், மேலே ஷவருக்கு போகிறது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா பூசிடணும். ஸோ ஏன்னா அவங்க வந்து டைல்ஸ் ரொம்ப அசஸ்ட்டாங்க அப்படின்னா அது கிராஸ் ஆயிரும், இல்லை டிஃப்ரெண்ட் மேலே கீழே மாறிடுச்சு அப்படின்னா அப்புறம் மிக்சர் மாட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே ஹீட்ரு மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கான ப்ளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த வந்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து டாய்லெட் வருது. ஸோ ஃப்ளோர் மவுண்டன் வருது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபிளாசெட்டுக்கு ஒரு லைனும், ஸோ அந்த ட்ரெஸ் டேங்க் ஒரு லைனும் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இது இன்புட் கொடுக்கறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு தள்ளி வந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷ் பேசனுக்கான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா மிரர் பாயிண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரிம்மர் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து பாத்ரூமில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பாத்ரூமில் பேசிக்காக என்ன இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பாத்ரூம் கட்ட போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கட்டிங்க. இது மாதிரி யூஸ் பண்ண கணக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.